ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனினான் டுவெல்ஸ். மிசானோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2 நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மோட்டோ ஜிபியில் நடந்த இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிசானோ ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் செம அல்டிமேட்டாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமையிலேருந்தே சூப்பரான ஒரு ரேஸ் பேஸோட செம அல்டிமேட்டான ஒரு ஃபாஸ்ட்டோடு இருந்தாங்க பேக்கோ. ஒரு ஆல் டைம் லேப் ரெக்கார்ட் பண்ணி போல் பொசிஷன் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிண்ட் ரேஸையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வின்னும் பண்ணியிருந்தாங்க பேக்கோ. யோரே மார்டின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸோட செகண்ட் பிளேஸையும் எனையா பாஸ்டினி வந்து தேர்ட் பிளேஸும் எடுத்திருந்தாங்க. இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் ஒரு கார்னர் அப்போ பார்த்தீங்கன்னா யோரே மார்டினுக்கு வந்து ட்ராக் லிமிட் வார்னிங் வந்துச்சு. சப்போஸ் அந்த வார்னிங் அந்த இடத்துல வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக என்னால் ஃபைட் பண்ணியிருக்க முடியும், இன்னும் வின் கூட எடுத்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோரே மார்டின் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சண்டே நடந்த மெயின் ரேஸில் மோட்டோ ஜிபி, மோட்டோ 2, மோட்டோ 3 அப்படின்னு சொல்லி எல்லா கிளாஸுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா மோட்டோ 2, மோட்டோ ஜிபியும் போர் அடிக்கும். ஆனால் இந்த இட்டாலியன் ஜிபியில் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. 3 கிளாஸுமே வெறித்தனம். மோட்டோ ஜிபி கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா யோரே மார்டின், எனையா பாஸ்டினி 2 பேருமே கடைசி வரைக்கும் டெயில் டு டெயில் பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மெயின் ரேஸை பார்த்தீங்கன்னா எனையா பாஸ்டினி தான் வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா யோரே மார்டின் அண்ட் தேர்ட் பிளேஸ் மார்க் மார்க்கஸ். போன ரவுண்டுக்கு இந்த ரவுண்டுக்கும் சாம்பியன்ஷிப்பில் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்லேருந்து 24 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அதாவது மார்டினுக்கும் பேக்கோக்கும். பேக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பிளேஸ்லேருந்து பயங்கரமான ஒரு கிராஷ் ஆகிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டயர் தான் பெக்னாயா பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணுறாங்க. டயர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லேப்ஸில் எந்த கிரிப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 15 லேப் கழிச்சு போகும்போது தான் எனக்கு கிரிப்பே கிடச்சிது. அதனால் நான் ரொம்ப லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணி ஓடினால தான் நான் கிராஷ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பேக்கோ சொல்லியிருக்காங்க. இந்த 2024 சீசனில் பார்த்தீங்கன்னா பேக்கோ வந்து டோட்டலாக 7 ரேஸை வின் பண்ணியிருக்காங்க. மார்டின் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரேஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே மார்டின் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஷிப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே கன்சிஸ்டண்ட்டாக செகண்ட் பிளேஸோ இல்லை தேர்ட் பிளேஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்கை பார்த்தாலே கண்டிப்பாக புரியும். எனையா பாஸ்டினி பார்த்தீங்கன்னா டுகாட்டியோட 100வது மோட்டோ ஜிபி வின்னை வந்து எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டுகாட்டி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் அந்த விக்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு. அந்த கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனையா பாஸ்டினி யோரே மார்டின் மேலே பண்ண ஒரு வின்னிங் மூவ் தான். இந்த மூவ் வந்துட்டு ரொம்ப டர்ட்டியான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோரே மார்டினுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்டேக் வந்து லிமிட்டையும் தாண்டி கொஞ்சம் டூ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எனையா பாஸ்டினி பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த தப்பும் பண்ணல, ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்டூவர்ட்ஸ் வந்து எனக்கு பெனால்ட்டி கொடுத்துருப்பாங்க, எனக்கு எந்த பெனால்ட்டி கொடுக்கல, அதனால் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பேக்கோவும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட்டாரில் இதே மாதிரி தான் மார்டின் என்னை ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்டூவர்ட்ஸ் எந்த பெனால்ட்டி கொடுக்கல, அது வந்து லீகல்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி எனையா பண்ணும்போது மட்டும் அது தப்பாகும், எனையா பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேக்கோ பார்த்தீங்கன்னா எனையாக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா எனையா பண்ணது தப்பு, கண்டிப்பாக எனையா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸை வந்து கண்டிப்பாக மார்டினுக்கு விட்டு கொடுத்துருக்கணும், அவ்வளோ அக்ரெசிவான மூவ் பண்ணதுக்கு எனையா மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி மார்க் மார்க்கஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா மோட்டோ ஜிபி ரைடர்ஸுமே எனையா பாஸ்டினியோட இந்த வின்னிங் ஓவர்டேக் மேலே அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனையா பாஸ்டினியோட வின்னிங் ஓவர்டேக் வந்து லீகலான ஓவர்டேக் தானா, இல்லை அது ரொம்ப டர்ட்டியான மூவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பிரமாக் பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் ரைடர் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மிசானோ வீக்கெண்ட் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட செகண்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா ஜாக் மில்லர் தான். மோட்டோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் 100 ரேஸ் வின்ஸை பண்ணது பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா தான் டாப்பில் இருக்குது, 2வது யமஹா, 3வது பார்த்தீங்கன்னா எம்வி அகஸ்டா. இப்போ அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா டுகாட்டியும் ஜாயின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டுகாட்டி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மிசானோ வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹோண்டா பார்த்தீங்கன்னா 11வது பிளேஸ்லையும் 12வது பிளேஸ்லையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா டீமோட பெஸ்ட் ரிசல்ட் இந்த மிசானோ ஜிபி தான். யமஹாவுடைய அலெக்ஸ் ரின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் இன்ஜுரி காரணமாக அன்ஃபிட்டாக இருந்தாலுமே ஃபேபியோ குவார்டராரோவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான வீக்கெண்ட் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் யமஹாக்கும், ஏன்னா ஃபேபியோ குவார்டராரோ வந்து டேரெக்டாக வந்து Q2க்கு செலக்ட் ஆகிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸில் ஃபினிஷ் பண்ண வேண்டியது, ஆனால் ரேஸோட கடைசியில் வந்து பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் ஃபேபியோ குவார்டராரோ பார்த்தீங்கன்னா 7வது பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எப்ரிலியோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவு ஒன்றும் பெருசாக இல்லை. அதுலேயும் முக்கியமாக மேவரிக் வினாலிஸ்க்கு ஒரு அண்டர்லைன் கொடுத்தே ஆகணும். அமெரிக்கன் ஜிபிக்கு அப்புறம் மேவரிக் வினாலிஸ் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் ஃபைட் பண்ணுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மேவரிக் வினாலிஸ் பார்த்தீங்கன்னா ஆள் அடையாளமே தெரியாமல் காணாமல் போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அப்ரிலியாவோட இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெவலப்மெண்ட் தான். ஏன்னா அவங்களோட 3 ரைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபியை விட்டு வெளிலையோ இல்லை மேர் டீமுக்கோ போக போகிறாங்க. அதனால் அப்ரிலியாவோட டெவலப்மெண்ட் வந்து யாரை பேஸ் பண்ணி இருக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால் ராகுல் ஃபெர்னாண்டஸை பேஸ் பண்ணி தான் அவங்களோட டெவலப்மெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் மார்டின் பெசகி, ஐகோரா இவங்க 3 பேர் உள்ளே வரும்போது அவங்களோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ராகுல் ஃபெர்னாண்டஸாக தான் இருக்க போகிறாங்க. அந்த இடத்துல மற்ற யாருமே அவங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்க போகிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அப்ரிலியாவோட ஒரு பேடான சுச்சுவேஷனில் தள்ளுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம்.
கேடிஎம்க்கு இந்த மெசான ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிண்டரு, ஜாக் மில்லர், அகோஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிட்டாங்க. கேடிஎம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமர் கிளம்பியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல டீம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்செஸ்கோ குதாத்தி தான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ரிப்ளேஸ் பண்ண போறதா பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி கிளம்பிட்டு இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ரெட் புல் அப்படின்ற ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா கேடிஎம்ல நிறைய காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டுக்காட்டிலேருந்து நிறைய ஸ்டாஃப்ஸையும் பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பேபேக் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல வந்து கேடிஎம்மை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ 2021ஓட கம்பேர் பண்ணும்பொழுது கடந்த 2 வருஷமா கேடிஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ் நோக்கி போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்காக கேடிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்செஸ்கோ குதாத்திக்கு பதிலா அவங்களோட டெஸ்ட் ரைடரான டேனி பெட்ரோஸா வந்து அடுத்த வருஷத்துலேருந்து டீம் மேனேஜரா போடலாம் அப்படின்ற மாரி ஒரு டாக் கேடிஎம்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த டீம் மேனேஜர்ன்ற பதவி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ரேஸ்க்குமே எல்லா கண்ட்ரிக்குமே ரேசர்ஸோடையும் அந்த டீமோடயும் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். அதனால டேனி பெட்ரோஸா பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல சொன்னாங்க. ஆனா போக போக கேடிஎம் பார்த்தீங்கன்னா, டேனி பெட்ரோஸாவ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சப்போஸ் இது உண்மையா இருந்தா, இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேனி பெட்ரோஸா வந்து டெஸ்ட் ரைடர் ரோலுக்கு தான் கரெக்ட்டான மேட்சா? இல்ல ஒரு டீம் மேனேஜர் ஜாபையும் அவரால பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கேடிஎம்மோட இந்த சேஞ்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. கரண்ட் கிரிட்ல MotoGP ரைடர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் டயர் பிரஷர் இஷ்யூ. அந்த பிரஷர் பார்த்தீங்கன்னா, தேவைக்கும் கம்மியா வச்சு நெறைய பேர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனால்டி வந்துருது. ஸோ இதுக்காக மெஷ்லின் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2025க்காக புதுசா ஒரு பிராண்ட் நியூ டயர பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. அந்த டயர பார்த்தீங்கன்னா, மெஷ்லின் வந்து MotoGP ரைடர்ஸ்ட்ட குடுத்து டெஸ்ட்டும் பண்ண வச்சிருக்காங்க. இந்த புது டயர் டெஸ்ட் பண்ணதுல பேக்கோ மட்டும் தான் பாசிட்டிவா இருக்காங்க. மத்த எல்லா ரைடர்ஸ்க்குமே இந்த புது டயர் பார்த்தீங்கன்னா, சுத்தமா புடிக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மெஷ்லின் பார்த்தீங்கன்னா, இந்த டயர வந்து இந்த சீசனுக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தாங்க. ஆனா மெஷ்லின் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் இந்த டயர வந்து லான்ச் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டயர்ல இன்னும் நெறைய விஷயத்த மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியல நாங்க கொண்டு வரல. இந்த டயரோட ஃபுல் பொட்டன்ஷியல நாங்க கொண்டு வந்து இந்த டயர வந்து 2026ல லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2027ல இருந்து MotoGP ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த ரூல்ஸ் சேஞ்ச் அப்ப மறுபடியும் ஒரு புது டயர உட்காந்து டிசைன் பண்ண முடியாது. அதனால இந்த புது டயரே பார்த்தீங்கன்னா 2026க்கும் சரி, 2027க்கும் சரி, அதாவது 1000 சிசி, 850 சிசி இந்த 2க்குமே மேட்ச் ஆகுற மாரி தான் தயாரிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக் பாபோல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல வேலண்டினோ ரோசி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்காஸ்ட்ட பத்தி நம்ம நெறைய மீம்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தோம். இதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் விக்னேஷ் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இது என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்டிருந்தாரு. அதாவது அந்த பாட்காஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, 2015ல நடந்த சம்பவத்த பத்தி ரோசி பேசியிருந்தாங்க. 2015ல MotoGPய ஒரு ஃபேனா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது மார்க் மார்க்கஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க. இதனால ரோசி வந்து ஒரு கட்டத்தில அவங்களோட பொறுமைய இழந்து மார்க் மார்க்கஸ வந்து உதைச்சிட்டாங்க. இதனால மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா, லொரென்சோ வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ண வச்சாங்க. இது வந்து வெளியில இருந்து பொதுவா பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். ஆனா, இதில ஒரு பக்கம் ரோசி பார்த்தீங்கன்னா, மார்க் மார்க்கஸ நான் உதைக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா, நான் லொரென்சோ வேணும்னே தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ண வைக்கல. அது லொரென்சோ தான் வின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா 2015லயே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ ரேஸ், எவ்வளோ சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிடுச்சு. ஆனாலுமே இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல 2015ல என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபுல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, வேலண்டினோ ரோசி பார்த்தீங்கன்னா, மார்க் மார்க்கஸ் தான் என் வாழ்நாள்லயே நான் பார்த்ததுலயே ரொம்ப டர்ட்டியான ரைடர். அதாவது ரொம்ப மோசமான ரைடர் அப்படின்னு சொல்லி வேலண்டினோ ரோசி சொல்லியிருக்காங்க. இந்த மிசானோ நடந்த MotoGPக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, மார்க் மார்க்கஸ் கிட்ட ரோசியோட பாட்காஸ்ட்ட பத்தி நெறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா, நான் யோசிக்கிறதுக்கு இத விட நெறைய பெரிய விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம யாராலயுமே என் மைண்டுக்குள்ள பூந்து என்னைய வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மார்க் மார்க்கஸ் சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமா ஒரு மீம் கூட நான் Instagramல போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, நெறைய ரோசி ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த மீம்ஸ் பிடிக்கல. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் முடிஞ்ச அளவு அந்த மாரி மீம்ஸ வந்து நான் தவிர்த்துக்கிறேன். பெக்னாயா கிட்ட இது சம்மந்தமா இன்டர்வியூஸ் நெறைய பேர் கேட்டப்ப, பெக்னாயா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல நான் தலையிடாம இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அவங்க 2 பேத்துக்குள்ள உள்ள சண்டை, அதுல வந்து நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி பெக்னாயா சொல்லியிருக்காங்க. ஸோ 2015ல நடந்த இந்த பிரச்சனை, அது மட்டும் இல்லாம ரோசியோட இந்த ரீசென்ட் டைம் பாட்காஸ்ட்டு, மார்க் மார்க்கஸோட அதுக்கான ரெஸ்பான்ஸ், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுன்றதே வராதா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா ரோசியும் பார்த்தீங்கன்னா, அவங்க உதைச்சத ஒத்துக்க போறது கிடையாது. மார்க் மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஷிப்ல லொரென்சோக்கு ஹெல்ப் பண்ணத ஒத்துக்க போறது கிடையாது. ஸோ ரோசியோட ஃபேன்ஸ் மார்க் மார்க்கஸையும், மார்க் மார்க்கஸோட ஃபேன்ஸ் ரோசியும் வெறுத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அந்த 2015ல நடந்த சம்பவத்த வச்சு சண்டை போட்டுட்டே தான் இருக்க போறாங்க. இதுக்கான ஒரு எண்ட் லைனே கிடையாது.
ஸோ இந்த 2024 சாம்பியன்ஷிப்பில் எனயா பாஸ்டனினியோ இல்லை ஹோரே மார்டினோ இவங்க 2 பேர்த்துல யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கனாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ரவுண்டுக்கு முன்னாடியே சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடியும். கடைசி ரவுண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் MotoGP சீசன் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். கடைசி சில ரேஸில் பார்த்தீங்கன்னா ஹோரே மார்டினுக்கு ஃபேக்ட்ரி சைடு இருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பைக் சைடு இருந்தும் சரி, டயர் சைடு இருந்தும் சரி, நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு. அதுக்கான எந்த ப்ராப்பரான ரெஸ்பான்ஸுமே டுகாட்டியோ இல்லை மிஷலினோ கொடுக்கல. ஸோ மார்டினோ இல்லை எனயா பாஸ்டனினோ இவங்க 2 பேர்த்துல யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கனாலுமே அவங்க வந்து பெக்னாயாவோட ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில், அதாவது கடைசி ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். கடைசி ரவுண்டு வரைக்கும் போய் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா MotoGP ரூல்ஸ் படி ஒரு ரைடர் வந்து இன்னொரு டீமுக்கு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் இருந்து அந்த ரைடருக்கான ஃபேக்ட்ரி சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லீகலும் கூட. அது மட்டும் இல்லாமல் பேக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிசானோ ஜீப்பில் இன்ஜின் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மார்டினுக்கும் எனயா பாஸ்டனினிக்கும் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது MotoGP பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனயா பாஸ்டனினோட வின்னிங் மூவ் வந்து லீகலா இல்லை இல்லீகலான மூவா அப்படின்றத பற்றி கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye bye.